லாஸ்ட் கிளாஸில் வந்து நம்ம பவர் பி ரிலேஷன்ஷிப் பற்றி பார்த்துருந்தோம். என்னென்ன பார்த்துருந்தோம்னா வாங்க செக் நான் சொல்கிறேன். பவர் பி ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஸ்டார் ஸ்கீமானா என்ன, ஸ்னோஃப்ளேக் ஸ்கீமானா என்னென்னு பார்த்தோம். டிம் டேபிள்னா என்ன, ஃபேக்ட் டேபிள்லாம் பார்த்தோம். ப்ரைமரி கீ, ஃபாரின் கீ இது பார்த்தோம். அடுத்தது பார்த்திங்கன்னா என்னென்ன ரிலேஷன்ஷிப் இருக்குது, என்னென்ன மாதிரி ரிலேஷன்ஷிப் கொடுக்கலாம். 1 to 1, 1 to many, many to 1, many to many, இந்த ரிலேஷன்ஷிப்பெல்லாம் ஒவ்வொன்றா பார்த்தோம், நம்ம செக் பண்ணோம். வாங்க இன்னைக்கு கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம்னா, ரிலேஷன்ஷிப் முடிஞ்சது, மாடல் வியூ முடிஞ்சது, அடுத்து டேபிள் வியூவில் இருக்க ஒரு 4 ஆப்ஷனை பற்றி இன்றைக்கி வந்து ஃபுல்லாக கவர் பண்ண போகிறோம். இது பாருங்கள், இந்த இடத்துல பாருங்கள் 4 ஆப்ஷன் இருக்கா. நியூ மெஷர், குயிக் மெஷர், நியூ காலம், நியூ டேபிள். இதை தான் வந்து இன்றைக்கி ஃபுல் அண்ட் ஃபுல் வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நியூ மெஷருக்கும் நியூ காலமுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு நான் சொல்லிடுறேன். பாருங்கள், கால்குலேட்டட் காலம். ஏ காலம் இஸ் ஏ நியூ காலம் யூ கிரியேட் இன் ஏ டேபிள். ஒரு டேபிள் வந்து ஒரு நியூ காலம் வந்து கிரியேட் ஆகும் யூஸிங் ஏ டேக்ஸ் ஃபார்முலா. இது வந்து டேக்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து அந்த காலம் வந்து கிரியேட் பண்ணுவோம். இட் இஸ் கால்குலேட்டட் ஃபார் ஈச் ரோ இன் ஏ டேபிள். ஒவ்வொரு ரோவோ வந்து அந்த காலம் வந்து கால்குலேட் வந்து ஆகும். அதே மெஷர் எடுத்துட்டிங்கன்னா, மெஷர் இஸ் ஏ டேஷ் ஃபார்முலா யூஸ்டு டு கால்குலேட்டட் ஏ வேல்யூ ஆன் த ஃப்ளை. இது என்ன ஆகுனா, ஜஸ்ட் நீங்கள் மெஷர் மட்டும் ரைட் பண்ணிக்குவீங்க. நம்ம விஷுவலைசேஷனில் காட்டுறப்ப அந்த விஷுவலைசேஷனில் என்ன யூஸ் பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த மெஷர் வந்து ரியாக்ட் ஆகி உங்களுக்கு வந்து அவுட்புட் வந்து உங்களுக்கு கொடுக்கும். ஜஸ்ட் இது வந்து ஒவ்வொரு காலமாக ரன் ஆகாது. விஷுவலைசேஷன் ரன்னிங்கில் வந்து உங்களுக்கு வந்து அது மெஷர் கால்குலேட் ஆகி உங்களுக்கு ஷோ ஆகும். இதுதான் வந்து மெயின். ஆனால் இதில் வந்து முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, கால்குலேட்டட் காலம் கம்பேர் பண்ணுறப்ப மெஷர் தான் வந்து எல்லா இடத்துலையுமே வந்து பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா பர்ஃபார்மன்ஸ் வைஸ் உங்களுக்கு வந்து மெஷர் தான் வந்து குட்டாக இருக்கும். கால்குலேட்டட் காலம் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும். மோஸ்ட் ஆஃப் பிளேஸில் வந்து நீங்கள் மெஷர் யூஸ் பண்ணவே ட்ரை பண்ணுங்கள். கால்குலேட்டட் காலம் வந்து யூஸ் பண்ணாதீங்க. எப்போ தான் கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா, இதில் பார்த்தீங்கன்னா நியூ மெஷர். நான் ஜஸ்ட் வந்து எல்லாத்துலேயும் ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன். இப்போ ஜஸ்ட் வந்து நான் நியூ மெஷர் மட்டும் கிரியேட் பண்ணிக்கிறேன். எனக்கு வந்து இந்த இடத்துல விண்டோ வந்து டாப்அப் ஆகுது பார்க்க மேலே. அந்த இடத்துல வந்து இப்போ எனக்கு வந்து டோட்டல் சேல் வந்து நான் கால்குலேட் பண்ண போகிறேன். ஓகேங்களா? அதனால் டோட்டல் சேல் அப்படின்னு சொல்லி கொடுக்க போகிறேன். ஒரு மெஷர் வந்து ரைட் பண்ண போகிறேன். டோட்டல் சேல் ஈக்குவல் டு எனக்கு வந்து டோட்டல் வந்து சம் தான் பண்ணுவோம் எல்லாத்தையும். அப்படின்றப்ப என்ன பண்ணுறேன்னா, ஜஸ்ட்டு சம் ஆஃப் அதுக்கப்புறம் என்ன கொடுக்கணும்னா, காலம் மேலே வருங்க, காலம் நேம் கேட்குது. காலம் நேம் வந்து எந்த டேபிள்லேருந்து எந்த காலம் நேம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம கொடுக்கணும். எப்பயுமே வெறும் காலம் நேம் மட்டும் கொடுக்காதீங்க. எந்த டேபிளில் இருந்து எந்த காலம் எடுக்கிறோம். இது வந்து சேல்ஸ் டேட்டான்ற டேபிள். ஸோ சேல்ஸ் டேட்டாவில் இருக்க அதுவே பாருங்கள் ஷோ ஆகும். சேல்ஸ் இருக்கா, ஜஸ்ட் அது கிளிக் பண்ணிங்கன்னா அந்த மெஷர் வந்து உங்களுக்கு கிரியேட் ஆகிடும். இப்போ வந்து எனக்கு விஷுவலைசேஷனில் வந்து எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு கார்டு இன்சர்ட் பண்ணுறேன். இன்சர்ட் பண்ணிவிட்டு எனக்கு வந்து அந்த ரைட் பண்ணல மெஷர் அது வந்து ஜஸ்ட்டு வந்து கிளிக் பண்ணிட்டா போதும். எனக்கு வந்து டோட்டல் சேல் எவ்வளோ அப்படின்றது எனக்கு காட்டும். பாருங்கள், 23.80 மில்லியன் அப்படின்னு சொல்லி காட்டுது. எனக்கு மில்லியனில் இருக்குது. எனக்கு இப்போ வந்து என்ன வேணும்னா, நார்மலாக நம்பர்ஸாக வேணுன்றப்ப ஜஸ்ட் ரைட் சைடு பாருங்கள் விஷுவலைசேஷன் இருக்கும். ஜஸ்ட் இது கிளிக் பண்ணிங்கன்னா ஃபார்மேட் விஷுவல்னு ஒன்று இருக்கும். அதில் கால் அவுட் வேல்யூஸில் போய்ட்டு எனக்கு ஆட்டோ இருக்கும். அதில் போய் நன்னு மாற்றினா ஆட்டோமேட்டிக்காக எனக்கு என்னென்னா வேல்யூஸ் வந்து எனக்கு ஷோ ஆகும். இந்த மாதிரி வந்து நம்ம ஒரு மெஷர் வந்து ரைட் பண்ணலாம். இதுவே வந்து ஒரு டேபிளாக கூட இப்போ ஜஸ்ட் பாருங்கள், இப்போ எனக்கு வந்து சேல்ஸ் டேட்டாவில் வந்து ஒரு நியூ டேபிளாக கிரியேட் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. ஜஸ்ட் அதே மாதிரி விஷுவலைசேஷனுக்குள்ளே போங்க. டேபிள் டேட்டாக்குள்ளே நியூ மெஷர் கிரியேட் பண்ணி எப்படி நம்ம அந்த விஷுவலைசேஷனில் நான் கிரியேட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். எனக்கு வந்து விஷுவலைசேஷனில் போய்ட்டு டேபிள் செட் பண்ணிக்கிறேன். கார்டு வேணால் கார்டு வந்து உங்களுக்கு டோட்டல் வேல்யூ காட்டுது. அதுவே வந்து நான் ஒரு டேபிளாக செட் பண்ணிக்கிறேன். டேபிள் செட் பண்ணிவிட்டு மேலே இருக்க எனக்கு சேனல் நேம் வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். சேனல் நேம் வைஸ் எனக்கு வந்து எவ்வளோ சேல்ஸ் ஆயிருக்கு அப்படின்றது செக் பண்ணுறேன். இப்போ வந்து டோட்டல் சம் வந்து நான் கிளிக் பண்ணிடுறேன். இப்போ பாருங்கள், எனக்கு எவ்வளோ சேனல் வைஸ் வந்து எனக்கு எவ்வளோ சேல் ஆயிருக்கு அப்படின்றத வந்து இங்கே வந்து ஷோ ஆகும். ஒவ்வொரு சேனல் நேம் வைஸ் வந்து உங்களுக்கு வந்து ஷோ ஆகுதா. இது வந்து இன்னொரு டேபிள் இருக்கிறது எப்படி இந்த டேபிள் இருக்கிற வேல்யூ கரெக்டாக மேட்ச் ஆகிறதுனா, நீங்கள் அந்த ரிலேஷன்ஷிப் கரெக்டாக கொடுக்குறப்ப தான் உங்களுக்கு வேல்யூ வந்து கரெக்டாக ஷோ ஆகும், இல்லைன்னா ராங்காக ஷோ ஆகும். இப்போ ரிலேஷன்ஷிப் தப்பாக கொடுத்துருந்தீங்க, ஒரு வேளை மிஸ் மேட்ச் ஆகிருக்கு அப்படின்னா கூட உங்களுக்கு வந்து டேட்டா ஷோ ஆகாது. ஏன்னா ரெண்டுமே தனித்தனி டேபிள். அதனால் உங்களுக்கு தனித்தனியாக வந்து கரெக்டாக ஷோ ஆகிறதுக்காக ரீசன் வந்து ரிலேஷன்ஷிப் கரெக்டாக இருக்கணும். அடுத்தது பார்த்திங்கன்னா குயிக் மெஷர். இப்போ வந்து நம்ம டேக்ஸ் மெஷர் போட்டோம். இப்போ மெஷர் இல்லாமல் எப்படி ஒரு குயிக்காக ஒரு மெஷர் ஜஸ்ட் ட்ராக் அண்ட் ட்ராப்லேயே வந்து நம்ம எப்படி ரைட் பண்ணுறது அப்படின்றது தான். இதில் நிறைய ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். ஃபில்டருக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கும், டோட்டல்ஸ்க்கு ஒரு ஆப்ஷன் இருக்கும், உங்களுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்று இருக்கும். மேத்தமெட்டிக்கலுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இப்போ வந்து நம்மளுக்கு டோட்டலாக வந்து அது சம்மு தான் பண்ணணும் அப்படின்னா அடிஷன் தான் பண்ணணும். மேக்ஸிமம் வந்து இப்போ அடிஷன் தான் நம்மளுக்கு தேவை. ஜஸ்ட் நான் ஒரு அடிஷன் மெஷர் கிளிக் பண்ணிக்கிறேன்.
இந்த இடத்துல வந்து எனக்கு சேல்ஸ் வேல்யூ வந்து சேல்ஸ் எடுத்துகிட்டு வந்து ஜஸ்ட் அது ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கிறேன் பேசிக் வேல்யூவில். அடுத்து வந்து வேல்யூ டு ஆடில் வந்து எனக்கு சேனல் நேம் வந்து க்ரியேட் பண்ணி ஆட் கொடுத்துறேன். இப்போ பாருங்கள் அந்த குவிக் மெஷரில் அதே எனக்கு ஆட்டோமேட்டிக்காக பாருங்கள் மெஷர் அதுவே ரைட் ஆகிக்கிச்சு. நான் எதுவுமே பண்ணல, அதுவாக மெஷர் க்ரியேட் பண்ணிக்கும். நம்ம ஜஸ்ட் ட்ராக் அண்ட் ட்ராப் கொடுக்குறப்ப அதுவே மெஷர் க்ரியேட் பண்ணிக்கும். திருப்பி நான் ஒரு டேபிள் க்ரியேட் பண்ணுறேன் குவிக் மெஷர் பேஸ் பண்ணி. சேம் வந்து எனக்கு சேல்ஸ் வேல்யூ கொடுங்க. நம்ம க்ரியேட் பண்ண மெஷர் கொடுத்துட்டோம், ஆட்டோமேட்டிக்காக அது க்ரியேட் ஆனது. அதே மாதிரி சேனல் நேம் கொடுத்துறோம். ஜஸ்ட் வந்து இதை மாற்றி மட்டும் விட்டுருவோம். இப்போ பாருங்கள் எனக்கு சேம் வேல்யூ வந்து டிஸ்பிளே ஆகும். அதுவே மெஷரில் நம்ம ரைட் பண்ணோம், இப்போ குவிக் மெஷரில் வந்து ரைட் பண்ணுறோம். ரெண்டுமே வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரே ஃபங்க்ஷன் தான். இதில் டேக்ஸ் எழுதி பண்ணியிருக்கோம், டேக்ஸ் எழுதாமல் வந்து நம்ம பண்ணியிருக்கோம். ஜஸ்ட் ஒரு குவிக் மெஷரில் போட்டு ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி உங்களுக்கு வந்து ரிசல்ட் கொண்டு வந்திருக்கோம். இந்த மாதிரி எந்த மாதிரி வேணாலும் நம்ம வந்து ஷோ பண்ணிக்கலாம். அது நம்மளுடைய டிஃப்ரென்ஸ் தான். நம்ம சீக்கிரம் எப்படி பண்ணணும் அப்படின்ற பேஸ் பண்ணி தான் வந்து நம்ம அந்த ஆப்ஷன் வந்து செட் பண்ண போகிறோம். அடுத்த ஆப்ஷன் பார்த்திங்கன்னா நியூ காலமில் வந்து சேம் டோட்டல் சேலே எடுக்கலாம். ஜஸ்ட்டு பாருங்கள் நியூ காலம் பார்த்திங்கன்னா இங்கே காஸ்ட் இருக்குது. அடுத்தது என்ன இருக்குது, ஆர்டர் குவான்டிட்டி இருக்குது. இப்போ காஸ்ட்டையும் குவான்டிட்டியும் மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு என்ன வரும், டோட்டல் சேல் வரும். ஜஸ்ட் அதை வந்து நியூ காலம் கிரியேட் பண்ணி நம்ம அதுக்கு வந்து எப்படி கொண்டு வரதுன்னு ஜஸ்ட் நான் சொல்கிறேன். நியூ காலம் கிரியேட் பண்ணி காலம் பாருங்கள், காலம் ஒன்று கிரியேட் ஆயிடுச்சு. அதுக்கான டேக்ஸ் வந்து இங்கே காட்டுது. இப்போ வந்து டோட்டல் மட்டும் ஜஸ்ட் டோட்டல் சேல் தான். டோட்டல் மட்டும் நம்ம ஆல்ரெடி டோட்டல் சேல் ஒரு மெஷர் எழுதியிருக்கனால வெறும் டோட்டல் மட்டும் போட்டு என்ன சொல்லியிருக்கேன், சேல்ஸ் டேட்டாவில் இருக்க எனக்கு என்ன வேணும், காஸ்ட். அதோடு எது மல்டிப்ளை பண்ணணும், குவான்டிட்டியை வந்து மல்டிப்ளை பண்ணணும். ஆர்டர் குவான்டிட்டி வந்து எனக்கு மல்டிப்ளை பண்ணணும். அதே மாதிரி எகெயின் வந்து சேல்ஸ் டேட்டாவில் இருக்க ஆர்டர் குவான்டிட்டி ஜஸ்ட் ரெண்டையும் கிளிக் பண்ணி என்ட்ரு கொடுத்துட்டிங்கன்னா எனக்கு ஈச் ரோ வைஸ் வந்து எனக்கு வந்து கால்குலேட் ஆகி உங்களுக்கு வேல்யூ வந்து ஷோ ஆகும். பாருங்கள், ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி வர ஆன்சர் வந்து எனக்கு டோட்டல் ஒவ்வொரு ரோவும் வந்து அது வந்து மெஷர் வந்து கால்குலேட் ஆகிருக்கு எனக்கு. இதனால தான் வந்து இது வந்து என்ன பண்ணணும்னா கால்குலேட்டட் காலம் வந்து இந்த மாதிரி ஒவ்வொரு ரோவாக வந்து கால்குலேட் பண்ணுறதுனால ரொம்ப டைம் எடுக்கும் அப்படின்றதுக்காக தான் மெஷர் வந்து யூஸ் பண்ண சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஜஸ்ட் வந்து இதையும் வந்து நம்ம டேபிள் செக் காஸ்ட்டையும் குவான்டிட்டியும் மல்டிப்ளை பண்ணுறப்போ உங்களுக்கு வரது தான் டோட்டலு. ஜஸ்ட் இதையும் வந்து நான் உங்களுக்கு வந்து டேபிளில் ஷோ பண்ணி காட்டுறேன். ஜஸ்ட்டு வந்து இன்னொரு டேபிள் க்ரியேட் பண்ணிடுறேன். ஜஸ்ட் வந்து இன்னொரு டேபிள் கிளிக் பண்ணேன். எனக்கு சேம் வந்து சேனல் நேம் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். எனக்கு அதே வந்து டோட்டல் போட்டிருந்தோம்ல ஒரு காலம், கால்குலேட்டட் காலம், அதை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணோன்னே சேம் டேட்டா வந்து மறுபடியும் எகைன் வந்து சேம் ரிசல்ட்டே உங்களுக்கு ஷோ ஆகுது. பாருங்கள், ஒரே ரிசல்ட் வந்து எனக்கு மூணு வேஸில் வந்து உங்களுக்கு நான் ஷோ பண்ணி காட்டியிருக்கேன். மெஷராக போட்டிருக்கேன், குவிக் மெஷராகவும் போட்டிருக்கேன், காலமாகவும் உங்களுக்கு நான் வந்து ஷோ பண்ணி காட்டியிருக்கேன். மூணுமே வந்து உங்களுக்கு ஒரே ஆன்சர் தான் கொடுக்கும். இதில் எது வந்து உங்களுக்கு ஃபாஸ்ட்டு வேணுன்றது தெரிஞ்சிருக்கணும். குவிக் மெஷரும் ஒன்று தான், போத் ஆர் சேம் தான். அதனால் நீங்கள் ரெண்டில் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் கால்குலேட்டட் காலம் மட்டும் கொஞ்சம் டைம் எடுக்கும். ஓகேங்களா? அதனால் மேக்ஸிமம் வந்து குவிக் மெஷர் ரெண்டுமே வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நியூ டேபிள். இதில் என்ன யூஸ் ஆகும்னா, இப்போ இருக்கிற டேபிள்லேயே எனக்கு வந்து புதுசாக ஒரு நியூவாக ஒரு டேபிள் க்ரியேட் பண்ணணும் அப்படின்றப்ப எனக்கு வந்து நியூ டேபிள் அப்படின்ற ஆப்ஷன் வந்து நான் யூஸ் பண்ணுவேன். இருக்கிற டேபிள்லேயே எனக்கு சம்மரைஸ் பண்ணி சில டேட்டாஸ் மட்டும் எனக்கு எடுத்துக்கணும், சில காலம்ஸ் மட்டும் நான் எடுத்துக்கிறேன் அப்படின்றப்ப எனக்கு என்னென்னா நான் அதுக்கு வந்து நியூ டேபிள் அப்படின்றது க்ரியேட் பண்ணுவோம். ஜஸ்ட் வந்து நியூ டேபிள் மட்டும் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணேன், புதுசாக ஒரு டேபிள் வந்து க்ரியேட் ஆகிடும். அதுக்கு நான் நேம் என்ன வைக்கிறேன்னா நியூ டேபிள் அப்படின்னு சொல்லி நேம் வைக்கிறேன். நியூ டேபிள் ஈக்குவல் டு என்னென்ன காலம் வேணும் எனக்கு வந்து சேல்ஸ் டேட்டாவில் இருக்க ஜஸ்ட் வந்து சம்மரைஸ் என்னென்ன காலம் வேணுமோ கேட்கும். பாருங்கள், ஃபஸ்ட்டு ஆட் காலமுக்கு இருக்குது. அதே மாதிரி சேல்ஸ் டேட்டாவில் இருக்க ஜஸ்ட் வந்து என்னென்ன காலம் வந்து குரூப் பண்ணுதுன்னு சொல்லி கேட்குது. எனக்கு வந்து சேல்ஸ் டேட்டாவில் இருக்க ஆர்டர் ஐடியும் வேணும். அதே மாதிரி சேல்ஸ் டேட்டாவில் இருக்க சேல் வேணும் அப்படின்னு சொல்லி நான் ரெண்டு காலம் மட்டும் நான் இப்போ உங்களுக்கு இண்டிவிஜுவலாக எடுத்து காட்டுறேன். எகைன் வந்து சேல்ஸ் டேட்டா வந்து கிளிக் பண்ணுங்கள். சேல்ஸ் டேட்டாவில் இருக்கிற சேல்ஸ் மட்டும் நான் எடுக்கிறேன். இந்த ரெண்டு காலம் மட்டும் எனக்கு ஸ்ப்ளிட்டப் பண்ணி எடுத்துகிட்டு வந்து புது டேபிளில் பாருங்கள், ரைட் சைடில் வந்து நியூ டேபிள் க்ரியேட் ஆகி எனக்கு தனியாக அது ரெண்டு மட்டும் உங்களுக்கு வந்து ஷோ பண்ணி காட்டும். இந்த மாதிரி நம்ம 4-5 டேபிளில் இருக்கிறது தனியாக ஒரே டேபிளாக தனி டேபிள் வந்து கொண்டு வரணும் அப்படின்றப்பெல்லாம் எனக்கு வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து நியூ டேபிள். இந்த 4 ஆப்ஷனும் வந்து முக்கியமான ஒன்று.
எல்லா இடத்துலையும் நீங்கள் பவர் BI லேர்ன் பண்ணுறதுக்கு முன்னாடி இது ஒவ்வொரு ஆப்ஷன் பற்றி நீங்கள் தெளிவாக தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் வந்து ஒரு மெஷர் க்ரியேட் பண்ணுறதும் சரி, ஒரு காலம் க்ரியேட் பண்ணுறப்ப எந்த இடத்துல காலம் க்ரியேட் பண்ணணும், எந்த இடத்துல மெஷர் க்ரியேட் பண்ணணும் அப்படின்றது தெரிஞ்சிருக்கணும். இதுக்கு வந்து பேசிக்காக இதை பற்றியெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் தெரிஞ்சிருந்துச்சுன்னா உங்களுக்கு அடுத்து ஃபர்தராக வந்து விஷுவலைசேஷனில் எப்படி போகிறது அப்படின்றத நான் சொல்லித்தரேன். அது வந்து ரிப்போர்ட் வியூவில் வந்து ஒவ்வொன்றா உங்களுக்கு வந்து நான் எப்படி ஃபில்ட்ரு எப்படி யூஸ் பண்ணுறது இதெல்லாம் வந்து உங்களுக்கு நான் ஃபுல்லாக நான் கிளாஸ் எடுக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்டில் பிங்க் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். சப்போர்ட் கிளாஸ் வேணுனாலும் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.